சட்டமன்ற தொடரில் அதிமுக எடுத்த நிலைப்பாடு தனக்கு வருத்தத்தை தருவதாகவும், பேரவையில் ஆக்கப்பூர்வ விவாதங்களுக்கு அரசு தயாராக இருந்தும் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், கள்ளச்சாராய விவகாரத்தில் 24 மணி நேரத்தில் அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவித்தார். அமைச்சர்கள், உள்துறை செயலாளர், டிஜிபி ஆகியோரை சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைத்ததாகவும், இதுகுறித்து ஒரு நபர் ஆணையம் விசாரித்து வருவதாகவும் கூறிய முதலமைச்சர், இதற்கு பின்பும் நடவடிக்கை சரியில்லை என்று எதிர்க்கட்சிகள் கூறுவது திசை திருப்பும் நாடகம் என்றார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் தாங்கள் எதையும் மறைக்கவில்லை என்று தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின், ஒருவர் கூட தப்பாமல் இருக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், சாராய விற்பனை நடந்தால் மாவட்ட காவல்துறை அதிகாரி பொறுப்பேற்க வேண்டும் என கூறியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். சட்டப்பேரவை தொடரில் அதிமுக எடுத்த நிலைப்பாடு தனக்கு வருத்தத்தை தருவதாகவும், அவையில் ஆக்கப்பூர்வ விவாதங்களுக்கு அரசு தயாராக இருந்தும் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்றும் முதலமைச்சர் கூறினார். முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக இந்த கூட்டத்தொடரில் எடுத்த தவறான நிலைப்பாடு எனக்கு வருத்தம் அளிப்பதாகவே இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். அந்த பதிலை கேட்பதற்குத்தான் அதிமுக தயாராக இல்லை. ஒருபுறம் தேர்தல் தோல்வி, மறுபுறம் சொந்த கட்சி நெருக்கடி என ரெண்டுக்கும் இடையே சிக்கிக் கொண்டு அதிலிருந்து தப்பிப்பதற்காக அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தியது அதிமுக. நாம் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து எதிர்க்கட்சியினர் இந்த அவையில் எவ்வளவு நேரம் பேசியுள்ளார்கள் என்பதையும், அதிமுக ஆட்சியில் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பதை ஒப்பிட்டு பார்த்தால் 2 ஆட்சிகளின் ஜனநாயக பண்பும் தெரியும், புரியும்.